அண்மைச் செய்தி. இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சம வேலைக்கு சம ஊதியம் என்று திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற கோரி தொடர்ந்து 17வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில், இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளான ராபர்ட், ரெக்ஸ் ஆனந்தகுமார், கண்ணன் உள்ளிட்ட 8 பேரை நேற்று காலை 8 மணியளவில் இருந்து ஹவுஸ் அரெஸ்ட் செய்துள்ள ஸ்டாலின் அரசு வீட்டுச் சிறையில் வைத்து அவர்கள் செல்போனை கூட பறித்துக் கொண்டு சுவிட்ச் ஆஃப் செய்து தற்போது வரை அவர்களை விடுவிக்கவில்லை என செய்திகள் வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். சுமூகமான முறையில் போராட்டத்தை எதிர்கொள்ள தெரியாத கையாலாகாத பொம்மை முதல்வரின் அரசு இப்படி சட்டத்திற்கு புறம்பான வகையில் கைதுகளில் ஈடுபடுவதும், ஒரு செல்போன் போன்ற அடிப்படை உரிமைகளை கூட மறுப்பதும் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசால் அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்டு வீட்டுச் சிறையில் உள்ளோருக்கு சிறு தீங்கு நேர்ந்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் ஸ்டாலின் ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், அறவழியில் போராடியதற்காக ஆசிரியர்களை கைது செய்து மறைத்து வைத்து துன்புறுத்துவது என்பது கண்டிக்கத்தக்கது என்றும் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.